ஸோ ஸோ ஆல் செட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கில்லிக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. 30 கோடிக்கு 100 கோடி வந்திருக்கு. ஓகேவா? அப்போது அது ஒரு நல்ல லாபம். இது 100 கோடிக்கு 150 கோடினா கொஞ்சம் கம்மி லாபம் தான். ஓகேவா? கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 70 கோடி வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 50 கோடி தான் லாபம் வந்திருக்கு. ஆனால் அதுவே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு பார்த்தீங்கன்னா 130 கோடிக்கு 100 கோடி தான் வந்திருக்கு. ஸோ 30 கோடி லாஸு. அதுவே இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு 140 கோடி தான் வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிளியர்லி கில்லியை விட இந்தியன் 2 அதிகமாக வருமானம் எடுத்திருக்கு. ஆனால் அதுதான் அதிகமாக லாஸ் மேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஏன்னா பட்ஜெட் வந்து இதுக்கு அதிகமாக இருந்திருக்கு. தெரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? ஸோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது போக போகிறோம். அதாவது ஆக்டர்ஸ் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அது வந்து மூவி ரோல்ஸ்ன்னு தான் நடிச்சிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம இனிஷியலாக 4 காலம் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக ஒன்று கவுண்டே தான் இருக்கும். கவுண்டை வச்சு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டுறேன். நம்ம லாஸ்ட் டைம் வச்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னேன். அந்த டைம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா எப்படி மூவி நேம் திரும்ப வேணும். ஸோ டைட்டிலே வச்சுக்கலாம் அப்படியே. அதான் கேரக்டர் நேம் விட அது வந்து நம்ம மாத்திரமே அதில் அவங்க என்ன ரோல் வேணாலும் ப்ளே பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ நேம் போட்டுக்கலாம். அதில் நடித்தவங்களோட பேர், அவங்களோட ரோல் இப்படி மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வென் திங்ஸ் ஆர் ஸ்மாலர் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ப்ராசஸ் ரைட். அந்த பர்பஸ்க்காக. ஸோ இதுவும் வேர் கேரில் இருக்கும். ரோலும் வேர் கேர் தான். கவுண்ட் டைம் மட்டும் தான் இன்டீஜர். ஸோ நம்ம எல்லாமே டிஃபால்ட்டாக இப்போதைக்கு 20 கொடுத்துக்கலாம். புரியுது தானே என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு? ஸோ அது கூட சேவ் கொடுத்தோம்னா இந்த டேபிள் க்ரியேட் ஆகிடணும். ஸோ மூவி ரோல்ஸும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்துக்குமே டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்சர்ட் query ரொம்ப குயிக்காக ரேப் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் அண்ட் அப்டேட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்சர்ட் பண்ணுறேன்னா கில்லிக்கு கொடுத்துட்ருக்கேன். நம்ம முதல்ல சேலரி வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் வைக்கல. ஸோ நமக்கும் ஈஸியாக வேல்யூ குவிக்க முடியும். ரோல் வந்து ஹீரோ. அடுத்தது வந்து த்ரிஷா தானே? அப்புறம் பிரகாஷ் ராஜா அதானே போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இது கொடுத்துட்டு போனோம். கரெக்டாக மங்காத்தாக்கு ஒன்று கொடுத்துட்டு போனோம். ஹீரோ வந்து அஜித் தானே? ஃபஸ்ட் இது கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மறுபடியும் இதுக்கு வந்து கில்லிக்கே கொடுத்துக்கிட்டோம். கில்லிக்கே வந்து நம்ம வந்து பிரகாஷ் போட்டு நம்ம ரோல் வந்து வில்லன் போட்டுட்டோம். ஞாபகம் இருக்குல்ல இதெல்லாம்? ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் கோ கொடுத்தோன்னே தெரியுது இன்சர்ட் query எக்ஸிக்யூட் ஆகுது. நான் கொடுத்த டேட்டா கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகுது. உடனே இங்கே இன்சர்ட் இருக்குது. அது முன்னால் பார்க்க முடியுது தானே? இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுனாவே போதும். இது எக்ஸிக்யூட் ஆனால் தான் இன்சர்ட் ஆகும். நாங்கள் டைப் பண்ணி போட்டாலும் இன்சர்ட் ஆகாது. அண்ட் அது உங்களுக்கு லாஸ்ட் டைம் இங்கே காமிச்சிருந்தேன். இதுக்கு போய் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போனால் இதுக்கான ஒரு கோட் இருந்துச்சு. மெயினாக வெப்பிங் வந்து அது நல்லாவே புரிஞ்சுருந்துருப்பீங்க. கரெக்டாக? இப்போ என்னென்னா நம்ம வந்து மங்காத்தாக்கு வந்து இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு எனக்கு தெரிஞ்ச த்ரிஷா வந்து அப்படியே ரிப்பீட் ஆவாங்க. கரெக்டாக மங்காத்தாக்கு. ஸோ அதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அப்படின்னு கொடுத்து கோ கொடுத்துட்டோம்னா அதே த்ரிஷா மங்காத்தாக்கு வந்துடுவாங்க. அடுத்தது வில்லனுக்கு வந்து இது தானே அர்ஜுன். ஓகே. ஸோ நம்ம இது எல்லாமே இன்னும் 2 படத்தை கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு ஒன்றையே காப்பி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன போட்டதும் 3 தானே போட்டிருந்தோம். 3ல் வந்து தனுஷ், ஹீரோ. அடுத்தது இது வந்து ஸ்ருதி ஹாசனா. அது எனக்கு ஹாசனுக்கு ஸ்பெல்லிங் தெரியல, அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம். வில்லன் வந்து
அது எப்படி படத்தில் வில்லனே இல்லாமல்? யார்? ஆனால் அந்த பேய் வருமா? ஆமாம், பேய் தானே, அந்த ஹலூசினேஷன் தானே வரும். ஓகே, அடுத்தது என்ன? இந்தியன் 2. சரி, ஓகே. இப்போ இந்தியன் 2ல் வந்து ஹீரோ யார்? வில்லனும் கமலா இல்லை, எஸ்.ஜே. சூர்யா. ஹீரோ இல்லை, ஹீரோயின் யார்? பாபி சிம்மான் போடுவோம். போலீஸ் தாமா போடுறேன். ஐயோ, சூ கம்மன் இருக்கேன். எது? சரி, ஓகே, ஃபைன். நாம் எல்லாமே இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? தெரியுதா எப்படி குவிக்காக டேட்டா பேஸ் சைஸ் பெருசாகுதுன்னு தெரியுதா? ஓகே. இப்போ வந்து இதை வச்சு நம்ம நிறைய டேட்டா, நிறைய விஷயங்கள், நிறைய மெத்தட்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதை கொடுத்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இங்கே பார்த்தீங்களா, டைட்டில், நேம், ரோல் கவுண்டே வந்து. ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட வேல்யூஸை, செகண்ட் ஒன்னோட வேல்யூஸ், தேர்ட் ஒன்னோட வேல்யூஸ் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே வந்து மூணு ரோவை என்ட்ரு ஆகிருக்கு. புரிஞ்சிருச்சு? இன்சர்ட் பீரியடில் கிளியராக இருக்கீங்களா? இன்னொரு தடவை சொல்லணும்னா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிளோட காலம்ஸில் நீங்கள் எது இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் கொடுத்துக்கணும். நீங்கள் கவுண்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்களா, அது கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் இந்த 3 மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த 2 மட்டும் தான் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த 2 மட்டும் கொடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் வேல்யூஸுங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வரது எல்லாத்தையும் கொடுக்கணும். புரிஞ்சிருச்சா? இது எங்கே? ஓகே, இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நாம் இதை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு தப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் நம்ம அப்டேட் query யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்சர்ட் இன்ட்டுங்கிறது காமன். ஓகே. அதுக்கப்புறம் டேபிளோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும்? காலம் நேம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வேல்யூஸுங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன வரணுங்கிறது வந்துடும். இது புரிஞ்சிருச்சா? ஒரு தடவை எல்லோரும் எங்கூட சொல்கிறீங்களா? ஃபஸ்ட் என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? காலம் நேம்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வேல்யூஸ் வரும். ஓகேவா? வேல்யூ கொடுத்து தான் வேல்யூஸ் வரும். புரிஞ்சிருச்சா? ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடலாமா? ஃபஸ்ட் என்ன வரும்? இன்சர்ட் இன்டூ. திரும்ப முதல்ல இருந்து ஃபஸ்ட் என்ன வரும்? அடுத்தது 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 அந்த வேல்யூஸ். ஓகேவா? புரிஞ்சிருச்சுல்ல? வேல்யூஸ் வந்து சிங்கிள் கோட்டுக்குள்ளே வரணும். வேறு எதுவுமே சிங்கிள் கோட்டுக்குள்ளே வர தேவையில்லை. நம்பராக இருந்தால் நீங்கள் சிங்கிள் கோட் கொடுக்காமல் கொடுத்தாலும் வரும். ஆனால் மேக்ஸிமம் சிங்கிள் கோட்டுக்குள்ளே அதையும் கொடுத்துருங்க. சிங்கிள் கோட் கொடுத்து அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் அப்டேட். ஓகேவா? அப்போது அப்டேட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட்டுங்கிற கீவேர்ட். ஓகேவா? எதை அப்டேட் பண்ணுறீங்கிறது டேபிள் நேம் தான் கொடுக்கணும். அப்டேட் டேபிள் நேம். ஓகேவா? செட் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கணும். செட்னா இதை தான் மாற்று. ஓகேவா? எதை என்னவா மாற்றணும்? அதாவது காலம் நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம எந்த காலம் மாற்றணும்? நேமை தான் நம்ம தப்பாக கொடுத்துருந்தோம் டைட்டில். ஸோ டைட்டில் மாற்றணும். டைட்டில் என்னென்னு மாற்றணும்? இந்தியன் 2 கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ண என்ன ஆகும்னா, எல்லா மூவி நேமும் இந்தியன் 2 மாறிடும். நமக்கு அப்படி மாறிடக்கூடாது. கரெக்டாக எல்லா நேமும் மாறிடக்கூடாது. தப்பாக இருக்கிறது மட்டும்தான் மாறணும். ஸோ வேர்னு கொடுத்துடணும். வேர்னா அது லிமிட் ஆகிடும். இப்போ நம்ம சொல்ல போகிற ஒன்று மட்டும்தான் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ வேர் டைட்டில் ஈக்குவல் டு இந்தியன், சாரி அது என்னென்னு ஸ்பெல்லிங் கொடுத்துருந்தேன்? இந்தியன் 2 கொடுத்துட்டேன். கரெக்டாக? பேட்டரி வேறு கம்மியாக இருக்கே, 9% இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சிடலான்னு நம்புகிறேன் வேலையாக. ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு ரோ தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கடைசி அதை முடிக்கிறப்ப வந்து வேர் கண்டிஷனை மறந்துட்டு போட்டு காமிக்கிறேன். எல்லாம் சரக்குன்னு எல்லாமே மாறிடும். இந்தியன் 2 எல்லாமே மாறிடும். ஏன்னா டைட்டில் நீங்கள் மாற்றினீங்கன்னா எல்லாமே மாறிடும் தானே? ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற query ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு query, செலக்ட் query. இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் சொல்லிக் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ராப்பராக முடிக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதில் வந்து நீங்கள் ஒன்று மட்டும் கற்றுக்கணும். செலக்ட் ஸ்டார். இந்த ஸ்டாரோட அர்த்தம் என்னங்கிறதா ரொம்ப உங்களுக்கு குழப்பம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிய வச்சார். இதை புரிஞ்சிருச்சா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே புரிஞ்ச மாதிரி. இப்போ எனக்கு வந்து இதிலிருந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம செலக்ட் query யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் எப்படியெல்லாம் டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு என்ன வேணும்னா, அதிகமாக லாபம் சம்பாதிச்ச படம் எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? செலக்ட். எனக்கு என்ன வேணும்?
படத்தோட பேர் வேணும். கரெக்டாக? ஸோ டைட்டில் அப்படின்னா தானே எனக்கு படத்தோட பேர் வேணும். செலக்ட் டைட்டில் ஃப்ரம். இதில் வந்து எப்படி அப்டேட்டில் வந்து அப்டேட்டு, டேபிள் நேமு, செட்டு, அதுக்கப்புறம் எந்த காலம் ஈக்குவல் டு என்ன டேட்டா, வேறு அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுத்தோமோ. இதில் என்னென்னா செலக்ட்டுங்கிறது முதல்ல டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன காலம் நேம்னு வந்துடும். அப்புறம் ஃப்ரம் கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுக்கணும். நமக்கு எந்த டேபிள்லேருந்து பண்ணோம்? மூவி ரோல்ஸ்லேருந்து. ஸோ மூவி ரோல்ஸ் பேட்டரி எவ்வளோ இருக்குது? 8. ஐயோ சீக்கிரம் பண்ணோம். இப்போ நான் வேர் கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே செலக்ட் ஆகும். தெரியுதா? ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்டார்னா எல்லா ரோஸும் நினைப்பாங்க. கிடையாது. இது எப்போவுமே எல்லா ரோஸையும் செலக்ட் பண்ணும். ஓகேவா? ரோஸில் இது எல்லாத்தையும் தான் எப்பயுமே எடுத்துக்கும். ஸ்டார்னா எல்லா காலமும் அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து செலக்ட் டைட்டிலுக்கு பதிலாக செலக்ட் ஸ்டார் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்க. எல்லா காலமுமே எடுத்திருக்கும். புரியுதா? டைட்டில், நேம், ரோல், கவுண்டைன் எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. எனக்கு இப்போ அவ்வளோ வேண்டாம். எனக்கு நேம் மட்டும், டைட்டில் மட்டும் தான் வேணும். ஸோ நான் இங்கே வந்து டைட்டில்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. நான் வந்து இப்போ ரோஸை லிமிட் பண்ணணுன்னா தான் நான் வேறு யூஸ் பண்ணுவேன். வேறு யூஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ரோஸ் லிமிட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று மூவி ரோல்ஸ்லேருந்து நான் எடுத்துருக்கூடாது. நான் வந்து மூவி டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்துருந்துருக்கணும். கரெக்டாக? ரீசன் என்னன்னா எனக்கு மூவி டீட்டெயில்ஸ் தானே பட்ஜெட் எல்லாமே இருக்குது. வேர் இப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை. இப்போ நான் இங்கே என்ன கொடுப்பேன்? அதாவது நான் என்ன கொடுத்தனாலும் என்னால் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? வேர் பட்ஜெட் ஈக்குவல் இல்லைனா பட்ஜெட் கிரேட்டர் தேன் 100 crores பண்ணி வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 100 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே இந்த படமெல்லாம் மட்டும்தான் வரும். கிட்டத்தட்ட எல்லா படமுமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது வந்து யூஸ்லெஸ். ஸோ நான் ஒன்று ட்ரை பண்ணலாம். இதுக்கிட்ட வந்து நீங்கள் ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? வேர் பட்ஜெட் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட். இந்த டேபிளில் பட்ஜெட்டோட மேக்ஸிமம் வேணும், அந்த மேக்ஸே எடுத்து அது வந்து பட்ஜெட்டாக இருக்கிறது எதுக்கோ அது வர மாதிரி நம்ம இது பண்ணலாம். எரர் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க முடியாது. ரீசன்னா மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட்டுங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு செலக்ட் query கொடுக்கலாம். ஓகேவா? இதை வந்து நெஸ்டட் செலக்ட் queryன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நீங்கள் செலக்ட் மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட் ஃப்ரம்னு கொடுக்கலாம். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்கே நீங்கள் வந்து செலக்ட் மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட் ஃப்ரம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இதை நான் ஃபுல்லாக முடிச்சா query கம்ப்ளீட் ஆகும். ஆனால் அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. நீங்கள் 99.9% இது யூஸ் பண்ண போகல. இது வரைக்கும் லைஃப்பில் ஒன்ஸ் கூட நான் இந்த மாதிரி பண்ணி எனக்கு யூஸ் ஆனதே கிடையாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 query போட்டு போய்க்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செலக்ட் மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட் டைட்டில் கமா மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட் ஃப்ரம் மூவி டீட்டெயில்ஸ்னு போட்டு பார்க்கலாம். இது மேபி வரும். அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட்டும் டைட்டிலும் என்னங்கிறது செலக்ட் ஆகும். பட் இதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சா? ஆனால் படத்தோட பேர் தப்பாக இருக்குது. கரெக்டாக? இது ஏன்னு உங்களுக்கு புரியாது என்ன இருக்குதுன்ட்டு. பட்ஜெட்டில் மேக்ஸிமம் ஏதோ அதை எடுத்துக்கிச்சு. ஆனால் டைட்டில் முதல்ல இருந்த டைட்டில் மட்டும் தான் எடுத்துக்கிச்சு. நமக்கு அப்படியே இருக்கக்கூடாது. மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்னவோ அதோட டைட்டில் நமக்கு போயிருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் மேக்ஸ் ஆஃப் பட்ஜெட் மட்டும் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த டேட்டா கிடச்சிருச்சா? இதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஓகேவா? வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது இப்போ நான் காப்பி பண்ணி காமிச்சிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு நம்ம ஒரு query எழுதிடுவோம். செலக்ட் டைட்டில் ஃப்ரம் மூவி டீட்டெயில்ஸ் வேர் பட்ஜெட் ஈக்குவல் டு இப்படின்னு போட்டுக்குவேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு வந்து மேக்ஸ் பட்ஜெட் இருக்கிறது வந்துடும்ல. ஆனால் எனக்கு வந்து அது வேண்டாம். எனக்கு அதிக லாபம் கொடுத்த படம் வேணும். கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு நான் இப்படி SQL கொடுக்கக்கூடாது. அப்போ எனக்கு எது அதிக லாபம் கொடுத்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு படமும் என்ன லாபம் கொடுத்துச்சுன்னு நான் முதல்ல கண்டுபிடிப்போம். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்குவோம். நம்ம இதிலிருந்தே போவோம். இப்போ இதில் எல்லாம் வருதா? நம்ம லாபங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட். கரெக்டாக? அதில் வர ரிசல்ட் தான் நமக்கு லாபம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பட்ஜெட் மைனஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்னே கொடுக்கலாம். சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட் தானே. பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட் ஃப்ரம் மூவிஸ்ன்னு கொடுக்கலாம். இப்போ எனக்கு அது எல்லாமே வந்துடும். தெரியுதா? கிட்டத்தட்ட படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது வந்துருச்சு எனக்கு. ஆனால் இது வந்து ஆர்டரில் வரணும்.
கரெக்டாக அதிகமாக ப்ராஃபிட் பண்ணது மேலேயும் அந்த மாதிரி வரணும். ஸோ ஆர்டர் பை அதையவே கொடுக்கலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட்டே கொடுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தனா எனக்கு அந்த ஆர்டர்லேயே வரும், தெரியுதா? அப்போ கடைசியாக வந்தது இது நான் வந்து டிசைனிங்கில் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எது அதிக லாபம் கொடுத்துச்சோ அது மேலே வந்துடும், தெரியுதா? இப்போ எனக்கு அதுக்குரிய மூவி எடுக்கணும், கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 2 காலம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு காலம் தானே செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, டைட்டில் கம்மாவா இப்படி எடுக்கிறப்ப எனக்கு வந்து டைட்டில் கிடச்சிடும், தெரியுதா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இதில் வந்து இப்போ எனக்கு என்னென்னா இதுதான் கிடச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், லிமிட் 1 கொடுத்தோம்னா போதும், கரெக்டாக? இப்போ இதில் எனக்கு வந்து படத்து பேர் மட்டும்தான் வேணும், அதிக லாபம் கொடுத்த படத்து பேர் மட்டும்தான் வேணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட்டையே கொடுக்க வேணாம், நம்ம இப்படின்னு மட்டும் கொடுத்துட்டோம்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்து கில்லின்னு மட்டும் காமிச்சிடும். புரிஞ்சிருச்சா? ஸோ உங்களுக்கு என்னென்னா இது ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற காலம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இங்கே கொடுக்குற டேபிள் இருந்து தான் இந்த query ரன் ஆகும். இங்கே நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் படி அது நடக்கும், புரியுதா? இங்கே நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நீங்கள் லிமிட் பண்ண முடியும் எத்தனை ரோஸ் வரணுங்கிறத. இங்கே நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் என்னென்ன காலம் வேணுங்கிறத லிமிட் பண்ண முடியும். புரிஞ்சிருச்சு தானே இது? ஓகே, இப்போ எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா எந்தெந்த ஹீரோ அதிக லாபம் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு வேணும். இது எப்படி இருக்கிறது? அதாவது ஹீரோ ஹீரோயின் பர் பர்சன் என்ன வருமானம் கொடுத்துருக்காங்கன்ட்டு வேணும். அப்போ நமக்கு என்ன வேணும்னா நாம் வந்து இப்போ கில்லி படம் எடுத்துட்டோமா, இப்போ கில்லி படத்தை கொண்டு போய் வச்சு நம்ம என்ன செக் பண்ணோம்னா கில்லி படத்தில் நடித்தவங்களுக்கு என்னென்ன இப்போ வந்து கில்லி படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆக்டர்ஸ் டேபிள்லேருந்து எல்லா ஆக்டரையும் எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு மூவி நேம் இருக்கா, அதை இந்த டேபிளில் கொண்டாந்து போட்டு பார்க்கணும் அந்த மூவி எவ்வளோ ஏர்ன் பண்ணிச்சுன்னு. அப்படி பார்த்தா நமக்கு வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ப்ராபப்ளி த்ரிஷா தான் ஆன்சராக வரணும். ஏன்னா கில்லிலேயும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும், மங்காத்தாலேயும் வந்துடும். வேறு யாருக்குமே அப்படி 2 படத்தில் வந்திருக்காது. ஸோ அது அடிஷன் ஆகி வரப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தாண்டி த்ரிஷா போயிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம எப்படி எடுப்போம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எல்லா ஆக்ட்ரஸோட பேரும் வேணும், கரெக்டாக? அங்கே ஆக்ட்ரஸ் எல்லாத்தோட பேரும் வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம query எழுதுவோம். அதுக்கு எப்படி எழுதுவோம்? செலக்ட், ஏன்னா நமக்கு என்ன வேணும், நேம்ஸ் வேணும், கரெக்டாக? நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேறே வேண்டாம், முதல்ல வந்து செலக்ட் நேம் மட்டும் கொடுப்போம். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நேம் எல்லாமே ரிப்பீட் ஆகுது, தெரியுதா? இப்போ த்ரிஷா வந்து 2 தடவை வந்துருச்சு, இந்த மாதிரி வருது. நமக்கு அப்படி வரக்கூடாது, நமக்கு ஒரு தடவை வந்து திரும்ப வரக்கூடாது. ஏன்னா இவங்களாம் தானே இதுங்கிறது தானே வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் நேம்னு கொடுத்துருவோம். இப்படி கொடுத்துருவோம்னா நம்ம நேம் ரிப்பீட் ஆகாது, தெரியுதா? த்ரிஷா இப்போ ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது ரிப்பீட் ஆகாது. ஆனால் நம்ம நேமை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகல. நமக்கு நேம் ரிப்பீட் ஆனால் கூட பரவாயில்ல, நமக்கு நேமை விட முக்கியம் அந்த நேமை கரஸ்பாண்ட் ஆகிற மூவி நேம் என்னங்கிறது தான். ஸோ நேம் கமா டைட்டில்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆக்சுவலாக அந்த டைட்டிலுக்கு அப்புறம் தான் நேம் இருந்துச்சு, ஆனால் நேம் கமா டைட்டில் இது மாறி வந்துக்கும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் கேட்குற ஆர்டரே இது கொடுத்துரும். ப்ரோக்ராமிங் இப்படி இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். வந்துருச்சா? இப்போ நமக்கு என்னென்னா இந்த மூவி நேம்ஸ் எல்லாம் மட்டும் நமக்கு வந்து இதில் வேணும், அது என்னென்னா 1NFல வேணும், ஆர் டிஸ்டிங்க்டில் வேணும். ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் தான் முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே கிடச்சிடும், ஓகேவா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேமை அந்தந்த பர்சனோட அசோசியேட் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் வருது, இங்கே தான் நீங்கள் ப்ரோக்ராமிங்கை உள்ளே கொண்டாந்தாகணும், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கான கோடு எழுதுவோம், ஓகேவா? ஸோ இதுக்கான கோடை நான் இப்போது எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படி சர்வரில் உட்காந்துருக்கேன், எப்படி எழுதி காமிக்கிறது உங்களுக்கு? எவ்வளோ இருக்குது? 4% இருக்குது. ஸோ ஐ திங்க் we can manage நினைக்கிறேன். ஓகே, I'll do one thing. நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமாக பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள்.
பிஹெச்பியில் எழுதிட்டுமா? இந்த யானை சிம்பிளை பார்த்தா தெரியுது அது பிஹெச்பி தான்ட்டு. தெரியுதா தெரியலையா? தெரியும்ல யானை தான் பிஹெச்பின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி கோட் எழுதணும்னு சொல்லிடுறேன். நம்ம ChatGPT கேட்டால் இது ஒரு 50 லைனுக்கு எழுதி கொடுக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதணும். நம்ம அங்கே சர்வருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் இங்கே போட்டு கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இதோட வேலை முடியாது. யார் இது? செலக்ட் query and echo it in a loop அப்படின்னு கொடுத்தோம்னா இது கொஞ்சம் இன்னும் பெருசாக எழுதும். ஓகேவா? இந்த மாதிரி இது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நான் ஒரு நியூரல் இன்ஜின் செஞ்சுருக்கேன் இல்லையா, தட் மேக்ஸ் இட் வெரி சிம்பிள். ஸோ அந்த நியூரல் இன்ஜினை அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறதால நம்ம டைரெக்டாக கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை போட்டு பிஹெச்பின்னு போட்டு தான் கோட் எழுத ஆரம்பிப்பீங்க. இதுக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முதல்ல நமக்கு ஆக்ட்ரஸ் நேம்ஸ் வேணும். கரெக்டாக? ஸோ நம்ம அதை எப்படி எடுப்போம்? இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்ட்ரஸ் நேம்ஸ் வேணும்னா நம்ம இங்கே வந்து செலக்ட் நேம் தானே அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணிடுவோம். % தான் இருக்குது. எனி மினிட் ஆஃப் ஆகும். ஓகே, கமான், ஐ ட்ரை டு ஃபினிஷ் as soon as possible. இப்போ எனக்கு என்னென்னா நேம்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சா? இப்போது நான் ஒரு வைல் லூப் போட்டேன்னா எனக்கு இந்த லூப் ஒவ்வொரு டைம் ரன் ஆகிறப்பையும் இந்த நேம் கிடைக்கும். இதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். இதுக்கான கோடு வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் ChatGPTயில் பார்த்தப்பே உங்களுக்கு பயம் வந்துச்சா? கவனிக்கிற மூடு போயிடுச்சா? அப்படி போகாதீங்க. ஜஸ்ட் கம் பேக். நான் சொல்கிறேன் இது ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஆக்சுவலி நம்ம நியூரல் இன்ஜின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு வைல் லூப் போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே SQLன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்படினாவே இந்த SQL அது கூட கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஆனால் இது வந்து நீங்கள் அந்த ராகுல்ஸ் நியூரல் இன்ஜின் மேலே போட்டு எழுதுறீங்களா, அது போடாமல் எழுதுனா அப்படி கனெக்ட் ஆகாது. நீங்கள் அந்த ஃபுல் கோட் எழுதணும். ஓகேவா? நாளைக்கு நீங்களே என்ன பண்ணலாம், அந்த ஃபுல் கோடை வந்து நீங்கள் உங்களோட நியூரல் இன்ஜினில் வச்சு இந்த மாதிரி எழுதி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதுக்குள்ளே நீங்கள் பெரிய டைப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறீங்க இல்லையா, ஓகேவா? இதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே எழுதிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, இதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள்குள்ளே வச்சுக்கலாம். $a = இப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி $a = கொண்டாந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ஏ வரப்போ ஏக்குள்ளே விஜய் இருக்கும், செகண்ட் டைம் ஏ வரப்போ ஏக்குள்ளே த்ரிஷா இருக்கும், தேர்ட் டைம் இந்த லூப் வரப்போ ஏக்குள்ளே அஜித் இருக்கும். புரியுதா? அப்படி இந்த லூப் இத்தனை டைம்ஸ் ரன் ஆகிட்டு அப்புறம் வெளில வந்துடும். புரியுதா? இதை பண்ணுறதுக்கான நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நியூரல் இன்ஜின் இதை டெவலப் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். எனிவே புரியுதில்ல, ஐடியாலஜி என்னென்னு புரியுதில்ல? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நான் ஆப்வியஸ்லி நேமை வந்து செலக்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் மூவி நேம்ஸ் தான் போடுவேன். டிஸ்டிங்க்ட் ஆஃப் மூவி நேம்க்கு என்ன டைட்டில். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் போடுவேன். இதை போட்டோன்னே எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இப்போ நான் செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் இதுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏக்குள்ளே கில்லி இருக்குமா பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ $a என்ன இருக்குது? கில்லி இருக்கா? நான் எப்படி ப்ரோக்ராமிங்குள்ளே இதை கொண்டாடுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு வைல் போடுறேன். இந்த வைல் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். $b = SQL ஆஃப், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதில் தான் உங்களுக்கு SQL ட்ரூ பவரே தெரியும். செலக்ட் நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேருக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு, டைட்டில் $a. புரியுது என்ன பண்ணியிருக்கேன்ட்டு?
ஸோ இந்த லூப் ஒவ்வொரு டைம் ரன் ஆகிறப்போ இந்த லூப் ரன் ஆகணுமா? ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகிறப்ப என்ன ஆகும்? கில் வேர் டைட்டில் ஈக்குவல் டு கில்லின்னு வரும். அப்போ கில்லில் நடித்த 3 பேருக்கு பேர் தான் உள்ளே வரும். செகண்ட் டைம் ரன் ஆகிறப்ப என்ன ஆகும்? அடுத்தது வரும். தேர்ட் டைம் ரன் ஆகிறப்ப என்ன வரும்? அடுத்தது வரும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? யாருக்கு புரியல? ஸோ உங்களுக்கெல்லாம் இன்னும் புரியல. இப்போது இந்த $A என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஃபஸ்ட் டைம் கில்லி ரிட்டர்ன் ஆகுமா? அப்போ இந்த query என்னன்னு இருக்கும்? செலக்ட் நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு கில்லின்னு வருமா? அப்போது அதை இங்கே போட்டு ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு query இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த query வந்து அங்கே போய் ரன் ஆகிறப்போ $Aக்குள்ள என்ன இருக்கும்? கில்லின்னு இருக்கும். அப்போது இதை கோ கொடுத்தீங்கன்னா என்ன? கில்லியில் நடித்தவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ அப்போ $Bக்குள்ளே இப்போ என்ன வரும்? கில்லியில் நடித்த 3 வரும். இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் போகும். புரியுதா? ஓகேவா? இப்போ விஜய்னு ஒன்று வருதா? இப்போ நம்ம என்ன பண்ணால் விஜயோட வருமானத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? விஜயோட வருமானம்னா கில்லியோட வருமானம் தான். கில்லியோட வருமானத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. இங்கே செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் போட்டிருக்கோமா? அந்த டைட்டில் எங்கே இருக்குது? $Aக்குள்ளே இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு SQL query போட்டோம்னா கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஒரு while லூப் கூட போட தேவையில்லை. டைரெக்டாகவே SQLக்குள்ளே போட்டுக்கலாம். $income ஈக்குவல் டு, ஓகேவா, ஆர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு. புரியலையா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிட்ருக்கு? புரியுதுங்க? நம்ம கை தூக்குங்க. ஓகே, குட் குட் குட். ஸோ வில் கீப் கோயிங். அப்புறம் மிச்சம் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. என்னது? போ. இப்போ $ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு SQL போட போகிறோம். இந்த SQL என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும்? இப்போது நமக்கு $Aக்குள்ளே என்ன இருக்குது? கில்லி இருக்குது. கில்லியோட ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு SQL யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நம்ம SQL query எப்படி எழுதியிருப்போம்? செலக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட் ஃப்ரம் மூவி டீட்டெயில்ஸ். கரெக்டா? மூவி டீட்டெயில்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு கில்லி. கரெக்டா? இதானே விஜய் சம்பாரிச்சு கொடுத்தது? த்ரிஷா சம்பாரிச்சு கொடுத்தது இதுதானே? இப்போது இந்த ஆன்சர் நமக்கு வருது. ஆனால் நம்ம என்ன கொடுக்கணும்? இங்கே வந்து முதல்ல கில்லிக்கு வரணும். ஆனால் கில்லி முடிச்சு அடுத்தது போகிறப்ப அடுத்ததுக்கு தான் வரணும். இப்போ பாபி சிம்மாக்கு இந்தியன் டூக்கு தான் வரணும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குறப்ப மட்டும் நம்ம என்ன ஏமாற்றிக்குவோம்னா, இங்கே கில்லிக்கு பதிலாக $ஏன்னு கொடுத்துருவோம். ஏன்னா $Aக்குள்ளே தானே கில்லி வருது. அப்போ விஜய்க்கு, த்ரிஷாக்கு, அப்புறம் பிரகாஷ் ராஜ் கண்டுபிடிக்கிறப்ப அங்கே கில்லின்னு இருக்கும். இதை முடிச்சு அடுத்து இந்தியன் டூக்கு போகிறப்ப இதுக்குள்ளே இந்தியன் டூன்னு வந்துடும். அப்போ அதுதானே அவங்களுக்கு வரும். இப்போ இந்த ப்ராஃபிட்டை யார் எடுத்து கொடுத்தா? $Bயில் இருக்கிற பேர் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்னென்னு CL பண்ணலாம்னா, CL ப்ராஃபிட் கிவன் பை, இப்போ நமக்கு நேம் வேணும். நேம் எதில் இருக்க? $B. விஜய் இஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? $ப்ராஃபிட். கரெக்டாக? புரிஞ்சிருச்சா? இப்போது இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணால் மொத்த இதுவும் கிடச்சிரும். ஓகேவா? மொத்தமாக எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது தெரியும். மற்ற எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக CL போட்டேன். எக்கோ இதை ஒரு எனக்கு தெரியும். உருவாக்குனதே நான் தான். எனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா நான் பண்ண ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே கொண்டாந்தது ஒரு பக்கம். இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா, கைண்ட் ஆஃப் அன் அவுட்புட் ட்ரேஸ் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணுறது பதிலாக அதுக்கப்புறம் என்னென்னா, இதை ப்ரோக்ராமாக போட்டு ரன் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி காமிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம சொன்னதே நடந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு. எங்கே க்ளோஸ் பண்ணணும்? ஓகே, எங்கேயோ போகுது விஷாலு. ஓகே, ஸோ எங்கேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகி போகிறதுன்னு எனக்கு புரியல.
பெருசு பண்ண முடியல, ஒரு ஒன்றுமே பண்ண முடியலையே. இதை கிளிக் பண்ணால் வேற எங்கேயோ ஓப்பன் ஆகுது. இந்த WPF ஃபோட்டோஸ்லாம் வேறு எதுலேயும் ஓப்பன் பண்ண முடியாதாடா இதை? அப்பா, இந்த மாடர்னு புதுசுன்னு ஃபீச்சரை கொண்டாடுறத தலைவலியாகவே இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாருங்கள், செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் ஃப்ரம் மூவி ரோல்ஸ். ஓகேவா? இதை நம்ம முதல்ல போய் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் ஃப்ரம் மூவி ரோல்ஸ், இதுதான் நமக்கு முதல்ல ரன் ஆகும். ஸோ முதல்ல ரன் ஆகிறது இதில் வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் நினச்சி செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் என்ன இருந்துச்சு, டைட்டில் ஃப்ரம் மூவி ரோல்ஸ். கரெக்டாக? ஸோ இதுதான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் போயிடலாம். ஸோ இதில் வந்து இப்போ கில்லி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதை கில்லி முடிச்சோடனே நெக்ஸ்ட் நம்ம மங்காத்தாக் பண்ணோம், நெக்ஸ்ட் 3 பண்ணோம், நெக்ஸ்ட் இந்தியன் 2 பண்ணோம். இப்போ நம்ம கில்லிக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ கில்லியை வந்து $Aக்குள்ளே வச்சு நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து $Aக்குள்ளே முதல்ல கில்லி போயிடுச்சு. இது வந்து ஒரு வைல் லூப். ஸோ இது திரும்ப 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 ரன் ஆகும். கவனிச்சு தான் இருக்கீங்க? இப்போ $Aக்குள்ளே என்ன இருக்கு? கில்லி இருக்குது. இப்போ இங்கே வரும் செலக்ட் நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு $A. இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணும்? கில்லி. ஸோ செலக்ட் நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு கில்லி. ஓகேவா? செலக்ட் நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு கில்லி. ஓகேவா? இப்போது இதில் என்ன ஆகும்னா இந்த 3க்கும் தனித்தனியாக ரன் ஆகும். இது ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட் இதுக்கு ரன் ஆகும், அதுக்கப்புறம் இதுக்கு ரன் ஆகும், அப்புறம் இதுக்கு ரன் ஆகும், அதுக்கப்புறம் இதுக்கு போகும். இதுக்கு அதே பண்ணும். புரியுதா? புரியுது தானே? கவனிச்சு தான் இருக்கீங்க? கண்டு தெரியுது தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ விஜய் வந்து எங்கே இருக்கும்? $Bக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? இப்போ $Aக்குள்ளே என்ன இருக்குது? ரேமில் $Bக்குள்ளே என்ன இருக்குது? விஜய். இதுதான் ரேம்குள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டுக்குள்ளே $SQL ஈக்குவல் டு செலக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மைனஸ் பட்ஜெட் ஃப்ரம் மூவி டீட்டெயில்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு $A. ஓகேவா? இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோமா? ஃபோட்டோஸ் ஆப்பில் போய் காப்பி பண்ண முடியாதாடா? முடியாது. சரி, அந்த நேரம் நாமளே டைப் பண்ணிடல. விடுங்க. இதில் கிளிக் பண்ண வேண்டியது, அதில் கிளிக் பண்ணிட்டேனே. வேறு கொடுத்தா வந்துடும் நம்புகிறேன். இல்லை, கெட் ஆட்டோ சேவ் query கொடுத்தா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போவோம். இப்போது இதில் அந்த query என்ன படிச்சிங்களா? எனக்கு மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்களா? எஸ். செலக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி அங்கே கில்லி தான் வரும். கரெக்டாக? இப்போ இதை கொடுத்து கோ கொடுத்தா என்ன ஆகும்? இப்படின்னு ஒரு அமௌண்ட் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அமௌண்ட் எதுக்குள்ளே இருக்கோ? ப்ராஃபிட்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? இங்கே வந்து அப்படியே ப்ரோக்ராம் பாருங்கள். எப்போ அங்கே வரது எல்லாமே இதுக்குள்ளே தானே போகுது. இங்கே ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ அது ப்ராஃபிட்டுக்குள்ளே போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம்? சிஎல் பண்ணுறோம். என்னன்னு சிஎல் பண்ணுறோம்? ப்ராஃபிட் கிவன் பை $BS ப்ராஃபிட்னு கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு சிஎல் என்ன ஆகும்? ப்ராஃபிட் கிவன் பை புரியுது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்ட்டு? ப்ராஃபிட் எவ்வளோ? ஓகேவா?
இப்போ அடுத்தது இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஸோ நாம் இப்போ ப்ரோக்ராமில் போய் தான் பார்க்கணும். சாரி, இப்போ ப்ரோக்ராமில் போய் இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் இந்த வயலுக்கு மறுபடியும் போகும். மறுபடியும் போகிறப்ப இது எதை ரிட்டர்ன் பண்ணும், இது அடுத்த ரோவை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? இதில் பீல் அதாவது நம்ம இந்த ரெண்டாவதாக போட்டதில், ஏன்னா நம்ம இன்னும் முதல் லூப்புக்கு போகவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சு தான் இந்த லூப் மறுபடியும் போகும். கரெக்டில் தெரியும்ல அது உங்களுக்கு? ஸோ இப்போ இங்கே போயிட்டு விஜய் முடிஞ்சு த்ரிஷா வரும். ஓகேவா? ஸோ த்ரிஷா வந்தோடனே த்ரிஷா எதுக்குள்ளே இருக்கும், $B இருக்கும். இப்போ $Bக்குள்ளே த்ரிஷா இருக்குது. த்ரிஷாவை நான் அது இதுன்னு பேசல, த்ரிஷாங்கிற ஸ்ட்ரிங்கை சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? இந்த ஆக்டர்ஸ் பற்றி பேசுகிறப்ப இது ரொம்ப சென்சிட்டிவ் டாப்பிக்கு. எதை யார் எப்படி தப்பாக எடுத்துக்கிங்கன்னு தெரியல, யாருக்கு ஃபேனாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ த்ரிஷாங்கிற ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது, $Bக்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ இப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டுன்னு வந்தோடனே செலக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ரம் இதில் தான், இது வந்து கில்லியே தான். கரெக்டாக? ஸோ அதே query ரன் ஆகிறப்ப அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து ப்ராஃபிட் கிவன் பை $BS அதே ப்ராஃபிட் வரும். அப்போ என்ன ஆகும், $Bக்குள்ளே மட்டும் இப்போ என்ன இருக்குது, ஸோ இது அப்படியே மறுபடியும் வரும், விஜய்க்கு பதிலாக த்ரிஷான்னு வரும். கரெக்டாக? ஓகே. ஸோ இது முடிஞ்சோடனே உங்கள் கோடு படி இங்கே இது 3rd டைம் போகும். ஸோ 3rd டைம் போனோடனே என்ன வரும், பிரகாஷ் ராஜன் வரும். ஸோ அப்போது அதே தான் இங்கே நான் ஏன் இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிக்கலன்னா, இந்த queryக்குள்ளே நமக்கு பிரகாஷ் ராஜன் நம்ம கொடுக்கவே $Bவே கொடுக்கல. $Aக்கு நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணுற நமக்கு 70 கோடி வந்துருச்சு. அப்போ அதே 70 கோடி தான் இதுக்கு ஆன்சராக வரும். திரும்ப ப்ராஃபிட்டுக்குள்ளே 70 கோடி தான் போகும். கரெக்டாக? ஸோ அதை நம்ம டைரெக்டாகவே பண்ணி எடுத்துக்கலாமேன்னு பார்க்குறேன். அப்போ இங்கே வந்து இது திரும்ப வந்துட்டு இங்கே வந்து பிரகாஷ் ராஜன் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் 3 டைம்ஸ் ரன் ஆனே முடியும். இப்போ இது முடிஞ்சோடனே $Bக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இப்போ queryயில் இது தீர்ந்து போச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த 3 தீர்ந்துருச்சு. அப்போ தான் இந்த லூப் ஃபெயிலே ஆகும். அப்போ இந்த லூப் ஃபெயில் ஆகிட்டு வெளில வரும். வெளில வந்தோடனே அப்போ இந்த லூப் ரன் ஆகும். ஸோ இந்த லூப் மறுபடியும் ரன் ஆகிறப்ப என்ன ஆகும், நம்ம இங்கே போகணும். கில்லிக்கு அப்புறம் என்ன இருக்குது, மங்காத்தா இருக்குது. ஸோ இப்போ $Aக்குள்ளே மங்காத்தா வந்துடும். புரியுதா? இது எப்படி ரன் ஆகும்னு புரியுதா இப்போ உங்களுக்கு? ஸோ இப்போ $Aக்குள்ளே மங்காத்தா வரும். அப்போ செலக்ட் நேம் ஃப்ரம் மூவி ரோல்ஸ் வேர் டைட்டில் ஈக்குவல் டு $Aங்கிற இடத்துல மங்காத்தா வந்துடும். இப்போ அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கில்லிக்கு பதிலாக இங்கே மங்காத்தா வந்துடும். புரியுதா? இப்போ மங்காத்தாவோட 3 வந்துருச்சு. இப்போ வந்து மங்காத்தா, அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இந்த 3மே மாறி 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 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இதில் பார்த்துக்கோங்க, இதை வந்து மங்காத்தாவில் வந்து இங்கே தான் $B யூஸ் பண்ணுறோம், வேறு எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அஜித், த்ரிஷா, அர்ஜுன் 3மே இங்கே வரும். 3க்குமே அதோட ப்ராஃபிட்டுக்கு இந்த query பில்ட் ஆகும். இந்த queryலேயே $A இங்கே வந்துடுது. ஸோ அப்போ என்னென்னா, இதில் வந்து கில்லிக்கு பதிலாக இங்கே மங்காத்தான்னு போட்டு நம்ம ரன் பண்ணோம். கரெக்டாக? மங்காத்தான் ரன் பண்ணால் அதோட ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, 50 கோடி. அப்போது அகைன் வீடியோ பர்பஸ் சொல்லிடுறேன், இதெல்லாமே ஃபேக் நம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கிறது, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. ஸோ இதெல்லாமே 50 crores மாறிடும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப அஜித் வந்திருக்கும், செகண்ட் டைம் ரன் ஆகிறப்ப த்ரிஷாவே தான், தேர்ட் டைம் ரன் ஆகிறப்போ எங்கடா இருக்குது டெலிட் பட்டனு. ஓகே. ஸோ புரிஞ்சிருச்சு எப்படி வரும்ன்ட்டு. ஆனால் இப்போ பாருங்கள், த்ரிஷா வந்து 2 தடவை வரப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு, த்ரிஷாக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு, த்ரிஷாக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு. கரெக்டாக? நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப ஆக்சுவலி இது ஈஸி தான். இங்கே நீங்கள் கோட் எப்படி மாற்றிக்கணும், ஒரு இஃப் எல்ஸ் போட்டுக்கணும்.
வந்த நேம் திரும்ப வந்திருக்கான்னு பார்க்கணும். மறுபடியும் த்ரிஷாங்கிற நேமே ரிப்பீட் ஆயிருக்கானு. ரிப்பீட் ஆனால் இந்த அமௌண்ட் கூட அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி ப்ளஸ் போட்டு ஒரு வேரியபிள் வச்சு திரும்ப ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? நான் இது ஏன் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம், கோடை காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு எஸ்கியூஎல் புரியாது. எனக்கு உங்களுக்கு எஸ்கியூஎல் சொல்லி தரணுங்கிறது தான் இந்த இதோட லாஜிக். இது பண்ணணுன்ட்டு இல்லை. புரியுதா? ஸோ உங்களுக்கு புரியுதா 2 டேபிள்லேருந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்ட்டு? இங்கேருந்து 2 டேபிளை மாற்றி எடுத்து மொத்தமாக பில்டு பண்ணிட்டு வரோம். அது உங்களுக்கு புரியுது தானே? எல்லாத்துக்குமே அது புரியுது தானே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து லைப்ரரிஸ் எல்லாம் செய்கிறது, நியூரல் இன்ஜின் செய்கிறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இது இல்லைன்னா இங்கே வந்து இந்த ஒரு லைன் இருக்குது இல்லையா, இந்த ஒரு லைனுக்கு அந்த ChatGPT கொடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோடு, அதை மொத்தத்தையும் எழுதணும். அந்த ChatGPT இவ்வளோ பெரிய ஒரு கோடு கொடுத்துச்சு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைனுக்காக மட்டும் எழுதணும். மறுபடியும் செகண்ட் லைனுக்காக அவ்வளோ பெருசு ஒன்று எழுதணும். மறுபடியும் இந்த லைனுக்காக அவ்வளோ பெருசு ஒன்று எழுதணும். அப்போ உங்கள் கோடு இந்த 5 லைன் கோடு வந்து எவ்வளோ பெருசாக போகும். அப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு எரர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போது நம்ம பண்ணுற ஒரு ஜுவல்லரி ப்ராஜெக்ட்டு, அவங்களோட பில்லிங்க்கு வந்து நம்ம எத்தனை லைன் கோட் எழுதியிருக்கோம் தெரியுமா? எத்தனை SQL கால் பண்ணியிருக்கோம் தெரியுமா? 247 SQLs கால் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி 200 நாங்கள் வந்து அது எனக்கு எப்படி இவ்வளோ கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னா, தமிழ் எழுத்து 247. ஸோ 247 ரீச் ஆகி நாங்கள் அதை வந்து செலிப்ரேட் பண்ணோம். எஸ் 247 வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் எத்தனையோ அத்தனை டைம் SQL எழுதியிருக்கோன்ட்டு. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த இது திரும்பி ஒரே ஃபைலில் இருக்கிறது, அத்தனை லூப் அத்தனை இது போட்டிருக்கிற இடத்துல இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இதை குயிக்காக முடிப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கைநெட்டுக்குள்ளே போய்க்கணும். ஸ்கைநெட்டுக்குள்ளே ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ எக்ஸ்போர்ட் மீ டு ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்டில் தான் போகணும். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி இதோட பேஜ்னா நம்ம வந்து ஆக்டர் ரெவென்யூ இல்லைன்னா ஸ்டார் ரெவென்யூன்னு போட்டுக்கலாம். சினிமா ஸ்டார் எடுக்கிற ரெவென்யூ, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார் ரெவென்யூவை கம்பைல் பண்ணணும். கரெக்டாக தெரியல இதெல்லாம் உங்களுக்கு? ஐ மீன் வெப்புக்கு இவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்விஃப்ட்டு கோட்லில் அதை பண்ணுறப்ப செத்திங்க பயங்கர கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. இவ்வளோலாம் ஈஸியாக இருக்காது. அதை நான் நியூரல் இன்ஜின் செஞ்சு ஈஸியாக ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இப்போ நான் பண்ண போகிறத நீங்கள் ஒரு 500,000 லைன்லாம் பண்ண முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நவ் கஷ்டமாக தான் இருக்குது. .NETக்கு தான் வச்சு எல்லாத்துக்குமே இவங்கள தவிர .NETக்கு மேபி லிட்டில் பிட் மோர் ஈஸியாக இருக்கும். IoT நீங்கள் மறந்துடுங்க. உங்களுக்கு SQL நீங்கள் இதே தான் PHP தான் நீங்கள் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வேறு SQL கிடையாது. ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணுமா? ஷூ பேச ஆரம்பிக்காதீங்க. சரி, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபோனை உடச்சிருங்க. ஸோ இதில் நான் இப்போ எதை கம்பைல் பண்ணணும்? இப்போ பண்ணது என்ன? ஸ்டார் ரெவென்யூ தானே. ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு என்னென்னா, இங்கே வந்து இது ஒரு பிளைண்டாக பிரிண்ட் ஆகிற ஒரு பேஜ் தான் கரெக்டாக. ஸோ அதனால் நான் இங்கேயே PHP கோடை போட்டு எழுதிக்கலாம். இங்கேயே PHPன்னு போட்டு ஓகே. ஸோ ஜஸ்ட் டு என்ஷூர் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங், நான் ஒரு சிம்பிளான ஒரு வைல் லூப் போட போகிறேன். வைல் ஆக்சுவலி நான் வந்து ஒரு சின்ன பொய் உங்ககிட்ட சொல்லிட்டேன். $a ஈக்குவல் போட்டு SQL அப்படியே டைரெக்டாக எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது. SQL 1 கமாண்ட் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? இது ஏன்னு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் எழுதுறதுக்கு 2 கமாண்ட் போடணும், தேர்ட் எழுதுறதுக்கு 3 கமாண்ட் போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கணும். அது ஏங்கிறத ஐ ஜஸ்ட் டெல் யூ இன் a while. ஓகேவா? இப்போ query கொடுக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் query என்ன? செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் டைட்டில் ஃப்ரம் மூவி ரோல்ஸ். கரெக்டாக? மூவி ரோல்ஸ்ரா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எக்கோ கொடுத்தாவே பிரிண்ட் ஆயிரும். எக்கோ டாலர் ஏன்னு சொன்னது தப்பு. இது வந்து ஒரு அரேவாக தான் வரும். ஏன்னா நீங்கள் 2-3 காலம் வச்சுருக்கலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது அந்த அரேவோட 0th பொசிஷனில் இருக்கும். ரெண்டாவது காலமில் இருக்கிறது 1 பொசிஷனில் இருக்கும். மூணாவது காலமில் இருக்கிறது 2 பொசிஷனில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் காலம் தான் இப்போ வெறும் ஒரு காலம் தான் வருது. ஸோ அரே ஆஃப் 0 நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ இதை எடுத்து நான் ரன் பண்ணேன்னா ஐ திங்க் இட் ஷுட் கிவ் மீ ஆல் மூவி நேம்ஸ். வந்துருச்சா?
கில்லி, மங்காத்தா, த்ரீ இண்டியன் 2 எல்லாமே வந்துருச்சா. இப்போ எனக்கு வந்து இது கூட ஒரு பிரேக் வந்தால் நல்லாயிருக்கும் கரெக்டாக. ஸோ நான் வந்து இந்த எக்கோலேயே நான் வந்து பிஆர் வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி ஹெச்டிஎம்எல் தான். நான் வந்து பிஹெச்பிக்குள்ளே ஹெச்டிஎம்எல் எழுதுனான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் கரெக்டாக. பார்த்தா தெரியுதா, இங்கே ஹெச்டிஎம்எல்குள்ளே பிஹெச்பி எழுதியிருக்கேன், பிஹெச்பிக்குள்ளே நான் வந்து மறுபடியும் ஹெச்டிஎம்எல் எழுதியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகுதா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இது என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் போய் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போய் பார்த்தேன்னா இது .NET கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல போயிட்டு நான் இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து எனக்கு ப்ரோக்ராம் வந்துருக்குல்ல. ஸோ தெரியுதா, டிவ் கண்டெய்னர் வந்திருக்கு, ராகுல்ஸ் நியூரல் இன்ஜின் வந்துருச்சு, அதுக்குள்ளே கண்டெய்னர் வந்துருச்சு. தெரியுதா, அதாவது இங்கே பார்த்த மாதிரியே இருக்கா, இது ராகுல்ஸ் நியூரல் இன்ஜின் கண்டெய்னர் வந்துருச்சா. இப்போ இதுக்குள்ளே பிஹெச்பி ஒயில்லாம் இங்கே வந்திருக்காது. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் போய் பார்த்தேன்னா எனக்கு அதெல்லாம் வரல. தெரியுதா, எனக்கு வந்து கில்லி பிஆர், மங்காத்தா பிஆர் தான் வந்திருக்கு. தெரியுதா. ஸோ ஆக்சுவலி என்ன ஆகும்னா இந்த பிஹெச்பி இருக்கு இல்லையா, இந்த மொத்த பிஹெச்பியும் சர்வரில் தான் கம்பைல் ஆக முடியும். ஸோ யூரோப்பில் இருக்கிற சர்வர்லேயே இதெல்லாம் ரன் ஆகி இதோட அவுட்புட் வந்துடும், இதெல்லாம் ரன் ஆகி இதோட அவுட்புட் வந்துடும். இதோட அவுட்புட் என்ன, கில்லி பிஆர், மங்காத்தா பிஆர், 3 பிஆர், இந்தியன் 2 பிஆர். ஸோ இந்த டேட்டாவை தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அப்போது சர்வரே கொடுக்குறப்ப இதை கொடுத்து இந்த இடத்துல வந்து அந்த கில்லி பிஆர் அந்த மாதிரி கொடுத்து அப்படி தான் இங்கேயே கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் ஹேக்கபிள். ஏன் நம்ம வந்து பிஹெச்பியில் தான் இது எழுதுகிறோன்னா நம்மளோட டேட்டா பேஸ் சர்வரில் இருக்குது கரெக்டாக. சர்வர் எங்கே இருக்குது, யூரோப்பில் இருக்குது. அப்படி யூரோப்பில் நம்ம டேட்டா பேஸை வச்சா தான் உங்கள் டீச்சர் அப்லோட் பண்ணுற மார்க்கை நீங்கள் பார்க்க முடியும். புரியுதா கான்செப்ட் என்னன்ட்டு. இதனால தான் நம்ம பிஹெச்பியில் கொண்டு போய் ஒயில் எழுதுகிறோம். எல்லாமே சர்வரில் இருக்கிறதுனால இந்த சர்வர்லேருந்து எடுத்து எக்கோ பண்ணி அதை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹேக் பண்ணாலும் அவங்களால இதை தான் ஹேக் பண்ண முடியுமே தவிர இதை ஹேக் பண்ண முடியாது. புரியுதா. ஸோ இப்போ நமக்கு எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அப்போ இதுக்குள்ளே நம்ம அடுத்த ஒயில் லூப் போடலாம். நம்மளோட அடுத்த ஒயில் லூப் என்ன, $b = SQL 2, select name from எது, name from movie. ஃப்ரம் ரோல்ஸ் தான், ரோல்ஸில் தான் நேம் இருந்துச்சு. ஸோ ஐல் டூ ஒன் திங். நான் ஒரு சின்ன ஃபன் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒயிலுக்கு பதிலாக நான் எக்கோ போட்டுடுறேன். புரியுது என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இது உங்களுக்கு மொத்தமாக எக்கோ ஆகும் கரெக்டாக. இந்த லைன் உங்களுக்கு எக்கோ ஆகும். அப்போ எப்படி எக்கோ ஆகுதுன்னு பார்க்குறீங்களா, ஃபன்னாக இருக்கும் அதை பார்க்க. இல்லை, எக்கோவுக்கு வந்து நான் வந்து செமிகாலன் வச்சுருக்கணும் மறந்துட்டேன், அதனால் யாராவது வந்திருக்கு. புரியுதா, அரே 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 அரேன்னு வந்திருக்கு. ஏன்னா நான் A(0) கொடுத்துருந்துருக்கணும், ஓகேவா. அப்போ தான் அந்த அரேயில் 0th பொசிஷன் எடுக்கும். அப்போ கில்லியா மங்காத்தாவாங்கிறது வந்துடும், ஓகேவா. தெரியுதா, கில்லி மங்காத்தா இதுன்ட்டு. அப்போது இந்த லூப் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப இதுதான் எஸ்கியூஎல்ல போய் ரன் ஆகும். புரியுதா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா உங்களுக்கு. செகண்ட் டைம் போகிறப்ப இதுதான் எஸ்கியூஎல்குள்ளே போய் ரன் ஆகும். புரியுதா. தேர்ட் டைம் போகிறப்போ இந்த 3ங்கிறது தான் போய் ரன் ஆகும். புரிஞ்சுதா. ஃபோர்த் டைம் போகிறப்ப இது போகும். புரிஞ்சது தானே உங்களுக்கு. ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணியே கொடுக்கலாம். இங்கே நான் காப்பி பண்ணிட்டு போய் நான் இதை எஸ்கியூஎல்குள்ளே போட்டு நான் ரன் பண்ணியே பார்க்கலாம். நான் இங்கே கொண்டு போய் இதை எஸ்கியூஎல்குள்ளே போட்டு பார்த்தேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். தெரிஞ்சிருச்சா அவங்களோட பேர்லாம். புரியுதா எப்படி ஒவ்வொரு டைம் அது மாற்றி மாற்றி எடுக்குதுன்ட்டு. நல்லா இருக்கா இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு உண்மையான பவரே கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும் எஸ்கியூஎல்லையும் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமையும் ஜாயின் பண்ணுறப்போ. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு இன்னொரு நேம் ஆட் பண்ணணுன்னா நான் என் ப்ரோக்ராமில் போய் சேஞ்சே பண்ண தேவையில்லை. டேட்டா பேஸ் ஒரு என்ட்ரி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகும் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம பழையபடி மாற்றிடுவோம்.
ஸோ இப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து 0 கொடுத்துருக்கணுன்ட்டு. கரெக்டாக? ஓகே, நம்ம இப்போ இதை முடிச்சிட்டோம். இப்போ பிக்குள்ளே வந்து ஒவ்வொரு பேராக வருமா, இதை வச்சு நம்ம தேர்ட் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ப்ராஃபிட் $ப்ராஃபிட் ஈக்குவல் டு சொல்லுங்கள், SQL ஆஃப் select அவ்வளோதானா? இல்லை, வேர் டைட்டில் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், half 0 கொடுக்கணும். வெரி குட். ஸோ அபி இஸ் கெட்டிங் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்கோ பண்ணி ப்ராஃபிட் ஃப்ரம் $A is $A of 0. கரெக்டா? $A of 0 is $profit of 0. நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே இந்த எஸ்கியூஎல் இருக்கிற இடத்துல இங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை நான் போட்டு உங்களுக்கு குழப்பில் இப்படியே பொதுக்கி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன, நான் ஒன்று டிக்யூஎல்னு ஒன்று போட்டுக்கணும். ஓகேவா? டிக்யூஎல்னு போட்டு இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பரை கொடுத்துக்கணும், 2ன்ட்டு. இது வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சது. அந்த டிக்யூஎல்ங்கிறது உங்களுக்கு சிலபஸில் வராது. இது நான் வந்து எஃபிஷியன்சிக்காக பண்ணேன். ஸோ உங்களை ஒரு சிலருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை ஏன்னு கற்றுக்கிறதுக்கு. அவங்களாம் மட்டும் கை தூக்குங்க, அவங்களுக்கு மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னென்ட்டு, இந்த டிக்யூஎல் என்னென்ட்டு. ஓகே, வெரி குட். ஸோ என்னென்னா, இந்த டிக்யூவில் நான் ஏன் உருவாக்குனேன்னு சொல்லிடுறேன். இப்போது நான் சொன்னேன், இதுக்கு 50 லைன் எழுதுவீங்க, இதுக்கு 50 லைன் எழுதுவீங்க, இதுக்கு 50 லைன் எழுதுவீங்க. இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நீங்கள் எழுதியிருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைம் இந்த query ரீட் ஆகிறப்பையும் இது போய் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும், விச் இஸ் அ ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இஸ் ஆஸ் ஸ்லோ ஆஸ் அ டார்ட்ரைஸ். ஸோ டார்ட்ரைஸ்ட்டை போய் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் இதை எப்படி மாற்றிக்கிட்டேன்னா, இந்த ஃபஸ்ட் டைம் இது ரன் ஆகுது இல்லை, அப்போ என்ன ஆகும்னா அது மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வந்து ஆர்என்இக்குள்ளேயே அதை ஒழிச்சு வச்சுக்கும். ஓகேவா? செகண்ட் டைம் வந்து கால் ஆகிறப்ப ஆர்என்இலேருந்து அது கொடுக்கும். ஸோ ரேம்லேருந்து ஃபெட்ச் ஆகிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட், இப்போ வந்து இது 10 தடவை ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த query 10 தடவை கால் ஆகும். கரெக்டாக? அப்போ 10 தடவை அது டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணாது, ஒரு தடவை தான் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும். மிச்சம் 9 தடவை அது ரேம்லேருந்தே கொடுத்துட முடியும். இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் query-யை மாற்றிடுறீங்க செகண்ட் டைம். கரெக்டாக? நீங்கள் இது வந்து செகண்ட் டைம் பண்ணாரப்போ இந்த query-யை மாற்றி, அதாவது ஆக்சுவலி சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், ஐம் வெரி சாரி. இது 10 படம் இருக்குது, சாரி 10 ஹீரோ நடிச்சிருக்காங்க. அது 3 வச்சுக்கோங்க, 3 ஹீரோ நடிச்சிருக்காங்க. அப்போ இது 3 தடவை ரன் ஆகும். அந்த மாதிரி இது எத்தனை டைம் ரன் ஆகும் சார்? டிஸ்டன்ஸ் ஆஃப் டைட்டில்னா ஃப்ரம் மூவி ரோல்ஸ்னா, சாரி 4 மூவி இருக்குது. கரெக்டாக? ஸோ இது 4 தடவை ரன் ஆகும். இது எத்தனை தடவை ரன் ஆகும்? இது வந்து நேம் செலக்ட் பண்ணிட்டீங்க, 3 ஒருத்தர் இருக்காங்க. ஸோ 4 × 3 12 தடவை இது ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ 12 தடவை இந்த லூப் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ இது வந்து 12 தடவை உங்களுக்கு டேட்டா பேஸ் போய் ஆக்சஸ் பண்ணணும். இதை நான் வந்து குறைக்க ட்ரை பண்ணேன். எப்படி குறைக்க ட்ரை பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் டைம் கில்லின் போகிறப்ப நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்தாகும். ஸோ இங்கே வந்து கில்லின் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துருதா, 3 வருதா, 3ஐ ஒட்டுக்கா போனாலும் இது உள்ளே ஒழிச்சு வச்சுக்கணும். இங்கே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு கொடுக்கும். இது தீர்ந்து போனால் இந்த லூப் மட்டும் வெளில வருது இல்லை, டிக்யூஎல் ஆனோடனே தான் மறுபடியும் அது போய் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து கில்லிங்கிறது மங்காத்தா மாதிரி இருக்குமா? இப்போ மங்காத்தாவோட 3 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். புரியுதா? மங்காத்தாவோட 3 எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒன்றா கொடுக்கும். இந்த டிக்யூஎல் எதுக்குன்னா, நீ எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் மறந்துடு, இப்போ இது மாறுது, ஸோ புது செகண்ட் நீ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறதுக்காக. புரியுதா? புரிஞ்சிருச்சா? இது என்னங்க? இதுக்காக நான் கண்டுபிடிச்சது தான் இந்த டிக்யூஎல். இது வந்து பியூர் அண்ட் பியூர் எஃபிஷியன்சிக்காக. இது மாதிரி இப்போ வந்து என்னன்னா, இது வெறும் 4 தடவை டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிச்சுனா போதும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது 12 தடவை பண்ணும், விச் வாஸ் ஸ்லோ. ஸோ அப்போ எங்களுக்கு நிறைய கம்பெனி சர்வர் டவுன் ஆகுது, சாஃப்ட்வேர் ஸ்லோவாக இருக்குது. நீட்டாக வந்துருச்சா? ஓகே, இப்போது ப்ராஃபிட் ஃப்ரம் கில்லி இஸ்ன்னு இருக்குது, நமக்கு அப்படி வரக்கூடாது. அங்கே வந்து $B கொடுத்துருக்கணும். வந்துருச்சா? நமக்கு வந்து இந்த விஜயில் பிடி இதெல்லாம் கேபிட்டலாக இருக்கிறவங்க இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கும் நம்ம நியூரல் இன்ஜினியர் நான் யூசியில் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த யூசிக்குள்ளே இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து என் கண்ணை உறுத்து, இந்த மாதிரிலாம் நேமோட ஃபஸ்ட் இடத்துல கேபிட்டல் இல்லைங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உறுத்த மாட்டாங்க, உறுத்தணும்.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை, த்ரிஷாக்கு மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, இதை மொத்தமாக ஒரு இஃப்குள்ளே போட்டுக்கலாம். இஃப் $B(0) not equal to த்ரிஷா. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு த்ரிஷா மட்டும் நீ இப்படி பண்ணு. ஓகேவா? ஆனால் அதுவே எல்ஸ்னா, அது சப்போஸ் த்ரிஷாவை இருந்தால் என்ன பண்ணணும்? அப்போ நமக்கு வந்து த்ரிஷாக்கே 2 தடவை ப்ராஃபிட் வர போயிருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம பேசிக்காக என்ன பண்ணிக்கணும்னா ப்ளஸ் ஈக்குவல் டு பண்ணி வச்சுக்கணும். டிபி நம்ம ஒன்று வச்சுக்கலாம். இதே தான் பேசிக்காக இதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் ப்ராஃபிட்டை மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு போடுறப்ப நம்ம ஆஃப் 0ன்னு ஒரு அரே பண்ணாங்க ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ராஃபிட் ஆஃப் 0ன்னு போடுறதுக்கு பதில் SQL ஆஃப் 0வே நம்ம போடலாம். கரெக்டாக? 2 ஒன்று தானே. இங்கேயே 0 எடுத்துச்சா இங்கேயே அந்த நம்பர் வந்துடும். கரெக்டாக? ஆனால் அந்த நம்பரை நம்ம இன்டீஜராக மாற்றினா தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இன்டர் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் பேசிக்காக அந்த நம்பர் எடுத்து இன்டீஜராக வச்சு த்ரிஷா கொடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். மொத்த ப்ராஃபிட்டே ஆட் பண்ணி நான் மொத்தமாக நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவேன். இதுதான் என்னோட பேசிக் ஐடியா. ஸோ இதை நான் ப்ராஃபிட்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது, டிபிக்குள்ளே ஆட் பண்ணணும். த்ரிஷா ப்ராஃபிட்குள்ளே. ஓகேவா? ஸோ நான் டிபிக்குள்ளே ஆட் பண்ணுறப்ப இந்த லூப்புங்கிறனால நான் இங்கேயே எக்கோ பண்ணக்கூடாது. மறுபடியும் தனியாக வெளியில் எல்லா லூப்புக்கும் வெளில கொண்டாந்து எக்கோ பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ஆட் பண்ணி உள்ள வந்து மறுபடியும் மொத்தமாக வந்து தானே இதாகும். ஸோ இதை நான் பண்ணாது எல்லா லூப்புக்கும் வெளியில் வச்சுட்டு இங்கே வந்து ப்ராஃபிட் ஃப்ரம் இந்த இடத்துல வந்து B(0) நினைக்க தேவையில்லை. ஏன்னா அது எனக்கு த்ரிஷான்னு தெரியும். ஸோ த்ரிஷான்னு டைப் பண்ணிக்கிறேன். அது மட்டும் என்னென்னா $TPன்னு போட்டுக்கிறேன். புரியுது என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஸோ த்ரிஷா மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் 2 படத்தில் நடிச்சதுனால. ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். நாட் ஷுர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். வந்துருச்சா த்ரிஷா டோட்டல் ப்ராஃபிட் இங்கே கீழே வந்துருச்சா? ஓகேவா? ஸோ புரியுதா? இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து அந்த பட்ஜெட்டை வந்து அசெண்டிங் ஆர்டரில் போட்டு எடுத்துனா முடிச்சுது. அப்போ வந்து இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் வந்து புரியுது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே வந்து எனக்கு வந்து இந்த கமாவெல்லாம் வந்து படிக்க ஈஸியாக இருக்குன்னா நான் NFA யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம ப்ராஃபிட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டு NFAன்னு ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கேன். நம்பர் ஃபார்மேட் இருக்குது. இதுவும் நான் செஞ்சது என்னோட நியூ செஞ்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இருக்காது. அதுக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்களே செஞ்சாலும் ஈஸி தான். நான் அதனால தான் சொல்கிறேன். சரி நானும் மனுஷன் நியூ இன்ஜின் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? நாளானிலிருந்து ஆக்சுவலி நாளைக்கு காலையிலே வந்துடுவோம். நாளைக்கு ஈவினிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணிடுவோம். அது வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருங்க, யாரால எல்லாம் இருக்க முடியுமோ வர முடியுமோ வாங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறது, NFA எப்படி செய்கிறோம், UC எப்படி செய்கிறோம். இந்த ஆக்சுவலாக நாங்கள் SQL செய்ய போகிறோம். இந்த SQL மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 50 லைன் எழுதி வைக்க ஒரே லைன் எழுதுனா முடிஞ்சிடும். ஆர்டிஸ்ட்லேருந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஸ்விஃப்ட் கோட்லிங்காக செய்ய போகிறோம். ஸோ இருந்து பார்த்தா நீங்கள் எவ்வளோ கற்றுக்குவீங்க, எவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ரியாக்டுக்கு மேபி நீங்கள் ஓன் நியூ இன்ஜின் செய்ய வேண்டியது வரும். நம்ம ரியாக்டெலாம் கொண்டாடலான்னு இருக்கோம். ரியாக்ட், ஆங்குலர், ஃப்ளட்டர் இது எல்லாத்துக்குமே நம்ம புது எக்ஸ்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட ஓன் இதை செய்யலாம். அதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இருக்க பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்களா நீட்டாக வந்துருச்சா? நல்லா இருக்காது இதுக்காக போட்டு. இப்போது எனக்கு வந்து இன்னொன்று ஆட் பண்ணணும். ஓகேவா? இன்னொருத்தரும் நடிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு படத்துலங்க விவேக் நடிச்சிருக்காரு தியேட்டரில். அதை வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஈஸி. இங்கே போயிட்டு நான் விவேக்னு ஆட் பண்ணனா போதும். தெரியும்ல, மூவி ரோல்ஸில் போயிட்டு இங்கே வந்து எல்லாமே இது கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல, இந்தியன் டூ காப்பி பண்ணி இதில் போய் விவேக் ரோல் வந்து அப்படின்னு போட்டோம்னா ஸ்பெல்லிங் தப்பு எனக்கு தெரியுது. The goal is not to teach you spelling. The goal is to teach you programming. வந்துருச்சா? விவேக் ப்ராஃபிட் ஃப்ரம் விவேக். இப்போ புரியுதா? இப்போ என்னன்னா நான் இன்னொரு பேஜ் செய்வேன். இதே PHPயில் நான் இன்னொரு பேஜ் செய்வேன். அந்த பேஜில் நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பேன். அதை வந்து வாங்கி நான் வந்து ராகுல் வழியாவோ அஜாக்ஸ் கால் வழியாவோ ஏதோ ஒரு வழியாக PHPக்கு அனுப்புவேன். அதில் நான் செலக்ட் போட்டு $A போட்டிருக்கேன்ல, செலக்ட் போடாமல் இன்சர்ட் போட்டு அந்த அவங்க ஐடியில் வாங்கியிருப்பாங்க, அதை நம்ம போஸ்ட்டில் வாங்கியிருப்பாங்க, அதை போஸ்ட்டில் கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும், அவங்க விவேக்குன்னு டைப் பண்ணி சேவன் கொடுத்தா அங்கே இன்சர்ட் ஆகிடும். அப்போ இங்கே வந்துடும். புரியுதா? அப்போ யூசரே ஒன்று இன்சர்ட் பண்ணி யூசரே பார்க்கலாம். புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இன்னொருத்தருக்கு போகிற மாதிரி. புரிஞ்சிச்சா? ஆக்சுவலாக வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. SQL என்னன்னு புரிஞ்சிருச்சுல்ல? இனி இதுக்கு
நிச்சயமாக இதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்க இதுலேயும் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம்.